கூட்டுறவு ஆலைகளில் நிலுவைத் தொகை பாக்கி, கட்டுப்படியாகாத கொள்முதல் விலை உள்ளிட்ட காரணங்களால் தமிழகத்தில் கரும்பு சாகுபடி பரப்பளவு குறைந்துள்ளது. இதனால் சர்க்கரை தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்த செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். விவசாயிகள் தாங்கள் விளைவித்த பொருட்களுக்கு கட்டுப்படியான விலையை பெறுவதற்கு பெரிய போராட்டத்தையே நடத்த வேண்டியுள்ளது. அதிலும் கரும்பு விவசாயிகள் ஆலைகளிடமிருந்து நிலுவைத் தொகையை பெறுவதற்கு தொடர்ந்து போராடி வருகின்றனர். தனியார் மற்றும் தனியார் கூட்டுறவு ஆலைகளில் விவசாயிகளுக்கு வழங்க வேண்டிய 2000 கோடி ரூபாய் நிலுவையில் உள்ள நிலையில் நடப்பு பருவத்திற்கான கரும்பு கொள்முதல் விலையை டன்னுக்கு 2300 ரூபாயாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. இதனை அதிகரிக்க வேண்டும் என்பது விவசாயிகளின் கோரிக்கை. இங்க நிலுவைத் தொகை 2000 கோடிக்கு மேல இந்த சர்க்கரை ஆலைகளில் 27 தனியார் சர்க்கரை ஆலைகள்னு இருக்குதுங்க. இது சம்பந்தமா பல முறை போராட்டங்கள், பல முறை ஆர்ப்பாட்டங்கள் எல்லாம் நடத்தியும் எந்தவித பலனும் இல்லை. சென்ற ஆண்டு சொன்ன எஃப்ஆர்பி ஃபேர் அண்ட் ரெமினரபிள் பிரைஸ் 2300 தான் இந்த ஆண்டும், அதில் எந்தவித மாற்றமும் இல்லை, ஏற்றமும் இல்லை என்று மத்திய அரசாங்கம் சொல்லியிருப்பது மிகவும் வருத்தத்துக்குரியது. வேளாண் பொருட்களுக்கு மத்திய மாநில அரசுகள் போதிய விலையை நிர்ணயம் செய்வதில்லை என்று குற்றம் சாட்டியுள்ள விவசாயிகள் இதனால் சாகுபடி பரப்பளவு குறைந்து வருவதாக தெரிவித்துள்ளனர். தமிழகத்தில் கரும்பு விவசாயிகளின் எண்ணிக்கை 10 லட்சத்திலிருந்து 2 லட்சமாக குறைந்துள்ளதாகவும் இதனால் நடப்பாண்டில் சர்க்கரை தட்டுப்பாடு ஏற்படும் எனவும் அவர்கள் கூறியுள்ளனர். கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்பு சுமார் 10 லட்சம் கரும்பு விவசாயிகள் கரும்பு உற்பத்தி செய்தார்கள். அன்றைய தினம் கரும்பு உற்பத்தி என்பது சற்றேறக்குறைய 245 லட்சம் டன்கள் சர்க்கரை உற்பத்தி ஆனது. ஆனால் கடந்த 5 ஆண்டுகளாக ஆலை நிர்வாகத்தாலும் மத்திய மாநில அரசுகளாலும் பாதிக்கப்பட்டிருக்கின்ற கரும்பு விவசாயிகளுக்கு முழுமையாக கரும்பு விலைத்தொகை கிடைக்காத காரணத்தினாலே படிப்படியாக குறைந்து இன்றைய தினம் சற்றேறக்குறைய 2 லட்சம் கரும்பு விவசாயிகள் தான் கரும்பு பயிர் செய்கிறார்கள். இது இப்படியே போனால் பொது விநியோக திட்டத்தில் வழங்குகிற சர்க்கரைக்கு அபாயம், தட்டுப்பாடு ஏற்படுகிற அபாயம் வரும். மத்திய மாநில அரசுகள் மற்றும் ஆலை நிர்வாகத்தினர் தங்களை கசக்கி பிழியாமல் நிலுவைத் தொகையை வழங்குவதுடன் உரிய விலையையும் கொடுக்க வேண்டும் என்பதே கரும்பு விவசாயிகளின் கோரிக்கையாக உள்ளது. தந்தி செய்திகளுக்காக கடலூரிலிருந்து தேவநாதன்.